என்னங்க நீங்க இல்லனா நான் ஃபெயில் ஆயிருப்பேன், உங்க உதவி இல்லனா நான் ஃபெயில் ஆயிருப்பேன். இத இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா if it had not been for you I would have failed. If it had not been for your help I would have failed. இது ரைட்டா? பக்கா 100% grammatically correct. ஓகே, இப்போ இதையே வெவ்வேறு விதமா எப்படி எல்லாம் சொல்லலாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, இதையே ரொம்ப கான்வர்சேஷனலா சொல்லணும் அப்படின்னா without you I would have failed. சரி. இல்லனா without your help I would have failed. without you அப்படினும் போது ஆளை ஃபோக்கஸ் பண்றோம். without your help அப்படினும் போது அவர் நமக்கு செஞ்ச உதவியை வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, இதையே ரொம்ப ஃபார்முலா சொல்லணும்னா, அதாவது ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா but for your help I would have failed. வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பாஸ்ட் ரிலேட் பண்ணி, இப்போ இதையே நம்ம வந்து கரண்ட் சிச்சுவேஷனையோ இல்ல வந்து ஃபியூச்சரையோ ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? இது எப்படி சொல்லலாம்னா if it were not for you I would fail இப்படி சொல்லலாம். இல்லனா without you I will fail இப்படி சொல்லலாம். இல்லனா if you don't help me I will fail அப்படின்னு சொல்லலாம். இல்லனா only if you help me I will pass அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லலாம். வெரி குட். ஓகேவா? இப்போ நீங்க இதுல வந்து நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன் if it were not for you I would fail, இது வந்து ஜெனரலா கரண்ட்க்கும் பொருந்தும் ஃபியூச்சருக்கும் பொருந்தும். அந்த will போட்டு சொல்லும்போது அது ஃபியூச்சரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு அது வந்து அவ்வளவா கனெக்ட் ஆகாது. வெரி குட்ங்க. இப்போ இதையே பாஸ்ட் ரிலேட் பண்ணி giving only the positive results அப்படினா எப்படி எல்லாம் சொல்வீங்க? எப்படி சொல்லலாம் அப்படினா thanks to you I passed இப்படி சொல்லலாம். இல்லனா because of your help I passed அப்படினு சொல்லலாம். இல்ல ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப ஃபார்மலா சொல்லணும் அப்படினா due to your support I succeeded அப்படினு சொல்லலாம். வெரி குட், வெரி குட். சோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்னு எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். சூப்பர், நல்லா இருந்ததுல? நல்லா இருந்தது. வெரி குட். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.